ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் இயேசப்பா நமக்கு தருகிற வார்த்தை வேதாகமத்திலிருந்து யாக்கோபு 1வது அதிகாரம் 25வது வசனம். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவனாயிருப்பான். ஆமீன். இந்த வேளையிலும் நாம் வேத வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருக்காம அதன்படி கிரியை செய்கிறவனாய் இருக்கும்போது நம்முடைய செயல்களில் நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். அதிலே நிலைத்திருக்கிறவனே, வேத வார்த்தைகளை கேட்டு அதிலே நிலைத்திருக்கிறவன் யாரா? கேட்கிறதை மறக்காமல் அதற்கேற்ற கிரியைகளை செய்கிறவன். ஆமீன். அப்படி பார்ப்போம் என்றால் உண்மையுள்ள மனுஷன் என்பது தேவனுடைய வார்த்தை மட்டும் கேட்பதில்லை. கேட்பதற்கு பதிலாக அதை கேட்டு அதன்படி நடந்து அதை நம்பி அதிலே வாழ்கிற மனுஷன்தான் இந்த உண்மையுள்ள மனுஷன் அப்படின்ட்டு பார்க்கிறோம். அவன் எந்த சோதனை வந்தாலும் உறுதியாய் நின்று தேவனுடைய வழியில் நடந்து கொள்வான். அதற்காக தான் தேவன் அதற்கான ஆசீர்வாதத்தை அவனுக்கு பரிபூர்ணமாக கொடுப்பார். யாருக்கு? வேத வார்த்தையை கேட்கிறவனா மாத்திரம் இல்லாமல் அதன்படி நடந்து அதை நம்பி அதற்காகவே அதை முழுவதுமாய் விசுவாசித்து வாழ்கிறவன் தான் உண்மையுள்ள மனுஷன். இதில் உண்மை என்பது இந்த மன உறுதி, அதே போல் விசுவாசத்தில் நிலைத்திருப்பது, ஏசப்பாவுடைய வார்த்தையில் வாழ்வது, இவையை தான் காட்டுக்குது. நாம் உண்மையாக இருந்தோம் என்றால், நீங்கள் உண்மையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் வருகிற சோதனை என்ன செய்யாது? உங்களை வீழ்த்தாது. அதே நீங்கள் உண்மையாக இருக்கும்போது அந்த சோதனை உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும். ஒரு நபர் பாலைவனத்தில் தண்ணி கிடைக்காம வெகு தூரம் நடந்துட்டு வராரு. அவருக்கு குடிக்க தண்ணி இல்லை. தாகத்தினால உயிர் போகக்கூடிய சூழ்நிலை. என்னடா செய்ய, தண்ணி எங்கே இருக்கோ அந்த இடத்துல போய் அந்த தண்ணிக்காக நான் எதனாலும் செய்வேங்கிற அளவுக்கு அவர் வந்துட்டார். அவருக்கு ஒரு விருப்பம் வந்தது, எங்கே தண்ணி வற்றாமல் இருக்கோ அங்கே போய் நம்ம என்ன ஆனாலும் அதை போய் குடிச்சிடணும்னு சொல்லி. அப்போ அவரால் ஒரு தடுமாற்றத்தோடு அவர் பார்க்கும்போது ஒரு இடத்துல ஒரு பலகையில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. அதில் என்ன எழுதப்பட்டிருந்ததுன்னா, இங்கிருந்து சுமார் ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கிணறு உள்ளது. நீங்கள் என்ன செய்யாதீங்க, பயந்து நிற்காதீங்க, நீங்கள் நடந்து போனீங்கன்னா அந்த தண்ணியை பார்த்து குடிக்கலான்னு சொல்லி எழுதப்பட்டிருந்தது. இதை பார்த்த உடனே அவர் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. 2 கிலோமீட்டர் தானே, நம்ம போனால் என்ன செய்ய முடியும்? தண்ணியை குடிக்க முடியும். ஆனால் இன்னொரு மனசு சொல்லுது, அப்படி போயிட்டு அங்கே தண்ணி இல்லைனா அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் உண்மையாக, இதில் தான் அந்த உண்மைங்கிறதுக்கு தான் நான் இதை சொல்ல வரேன். அப்போ தான் உண்மையாக என்ன செய்தார்? உண்மையாக நம்ம நடந்து பார்ப்போம். அதில் என்ன எழுதப்பட்டிருக்குது? சோர்ந்து போய் நிற்காதீங்க, நீங்கள் போனீங்கன்னா என்ன செய்வீங்க? அந்த தண்ணியை காண்பீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் அவர் என்ன செய்தார்? அதை உண்மையாய் அதை நம்பிக்கையோடு தொடர்ந்து அவரால் நடக்க முடியலை தான், ஆனால் நம்பிக்கையோடு தொடர்ந்து நடக்கிறார். நடக்கும்போது இறுதியில் அவர் உண்மையாய் தொடர்ந்து அவர் நடந்ததுனால அந்த கிணறு அவர் போய் பார்த்துட்டார். கிணறை பார்த்த உடனே அவர் தண்ணீர் குடித்து அவருக்கு மீண்டும் உயிர் வந்தது. இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையை உண்மையாய் பின்பற்றினா அந்த வார்த்தையினால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் ஒரு நாள் நம்மை வந்து சேரும், நம்மை அது உயர்த்தும். ஆனால் அதே நேரத்தில் அவர் நம்பாமல் சோர்ந்து போய் நின்றுருந்தார்னா அவர் ஜீவன் போயிருக்கும். இன்றைக்கும் இப்படி தான் வேத வார்த்தைகள் நமக்கு நிறைய எழுதப்பட்டிருக்குது. ஆசீர்வாதத்திற்காக தொடர்ந்து ஓடுங்க, செய்யுங்கன்னு சொல்லி. நாம் அதை விசுவாசிக்காமல் நிற்போம் என்றால் நமக்கே உங்களுக்கே என்று ஏசப்பா வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. உண்மையுள்ள மனுஷன் என்பது இதில் தான் குறிக்கிறது. இதற்கு நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, சங்கீதம் 84:11 கர்த்தர் உண்மையுள்ள மனுஷனை என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பாராம். நீதிமொழிகள் 28:20 உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று பார்க்கிறோம். ஆகவே நம் வாழ்க்கையில் நம் எல்லா காரியத்திலும் நாம் உண்மையோடு இருப்போம் என்றால் அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவார். உண்மை என்பது அது ஒரு விதை, அது தோண்டப்படுகிறது. தோண்ட அது என்ன செய்யுமா? அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு மரமாய் அது நமக்கு முளைத்து ஒரு பலனை நமக்கு தருமாகவே இந்த வேளையில் நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி, ஏசப்பா, உண்மையாய் நாம் உன்னை பின்பற்ற இந்த கேட்ட வார்த்தையின்படி
அதிலே நிலைத்திருக்கிறவனை கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கைகளிலே பாக்கியவானாயிருப்பான். அப்போ வேதத்தை கேட்டு அதை மறவாதபடி அதற்கேற்ற கிரியைகளை செய்யும்போது நம்முடைய செய்கைகளை நாம் பாக்கியத்தை பெறுவோம். இந்த வார்த்தையின்படி நம் கண்களை முடி ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் இருக்க கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரப்பா. நாங்கள் சுயாதீன பிரமாணத்தை வேத எழுத்துக்களை பார்த்து நாங்கள் உற்று பார்த்து அதை அப்படியே பார்த்து நின்று விடாதபடி அதை நாங்கள் அதை நாங்கள் முயற்சி செய்ய அதிலே நாங்கள் வேரூன்றி கட்டப்பட அந்த காரியத்தை செய்து கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் அந்த கிரியைகளை செய்து அதற்கான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அனுகிரகம் பண்ணுங்க இயேசப்பா. உண்மையுள்ள பிள்ளைகளாயிருந்து உண்மை என்பது உம்மோடு வாழ்வதில் உம்மோடு தொடர்ந்து ஓடுவதில் பிரச்சனை வரும்போது பின்னிட்டு பார்க்காதபடி ஓடுவதில் உள்ளது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வேளையிலும் அந்த அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து உண்மையுள்ள மனுஷர்களாய் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறும் வரை நாங்கள் உண்மையோடு இருக்க கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.